வணக்கம் மக்களே. சிறுகதை காட்சி சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம முத்துவுக்கு கல்யாண நாளுன்னு தெரிஞ்ச நம்ம சிட்டி நம்ம மீனாவோட தம்பியை வச்சு ஒரு பிளான் பண்ணுறான். சிட்டி பணத்தை கொடுத்து உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுறா போடான்னு சொல்லி போட்டு பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். வேணான்னு சொல்கிற மீனாவோட தம்பி இருந்தாலும் பரவாயில்ல நீ போடா, நீ போனால் தான் உங்கள் அக்கா சந்தோஷப்படுன்னு சொல்லி போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புகிறான். அப்போ தான் மீனா வீட்டிலேருந்து மீனாவுக்கு அழைப்பு வருது. மாப்பிள்ளையும் நீயும் வா மீனா அப்படின்னு சொல்லி போட்டு மீனாவோட அவங்க அம்மா கூப்பிட சரி வரேன்னு சொல்லி போட்டு 2 பேரும் கிளம்பி மீனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மீனா நீயும் மாப்பிள்ளையும் ட்ரெஸ் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம முத்துவும் எடுத்து மாட்டிக்கிறாரு. நல்லா இருக்காத்தா அப்படின்னு மீனாவோட அம்மா கிட்ட கேட்குறாங்க. நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, இது நான் எடுக்கலப்பா, மீனாவோட தம்பி தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு இருந்துட்டு முத்துக்கு கோபம் வந்துடுது. இனிமேல் இந்த சட்டை எனக்கு எதுக்கு, அவள் எடுத்து கொடுத்து நான் போடணுமா? மீனாவோட தம்பி வாங்கி கொடுத்த சட்டையை தூக்கி கீழே போட்டு பனியனோட கீழே இறங்கி வந்துடுறாரு. நம்ம மீனாவும் அவங்க அம்மாவும் மாப்பிள்ளான்னு கத்திட்டே வராங்க. வேகமாக கோபத்தில் போய் நம்ம முத்து காரில் ஏறிக்கிறாரு. மீனா வர்றியா வரலையா அப்படின்னு கேட்குறாரு. நீ போமா, நான் வர்றேன், வீட்டில் போய் வேறு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு பனியிலோடையே காரில் போயிட்டுருக்காரு. இப்படியே போனீங்கன்னா வீட்டில் சந்தேகம் வராதா? வீட்டில் போய் சட்டையை கழட்டிட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கா அப்படின்னு நான் மீனா கேட்க, உனக்கு அதுதானே பிரச்சனை இரு அப்படின்னு சொல்லி போட்டு நிப்பாட்டாரு வண்டியை. ஏன் எதுக்கு நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேட்க, ட்ரெஸ்ஸு கடையில் ட்ரெஸ் எடுக்க வராமல் வேறு எதுக்கு வருவாங்க அப்படின்னு உள்ளே போகிறாரு பனியிலோடையே. அங்கே இருந்த கடைக்காரர் என்னங்க இப்படியே வந்துட்டீங்க, வாங்க 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இருந்துட்டு எனக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்க அப்படின்னு அதை பார்த்தாலே தெரியுதுங்க, சட்டை தானே எடுக்க வந்தீங்க, வாங்க உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிவிட்டு நம்ம கடை ஓனர் இருந்துட்டு நான் உங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவா அப்படின்னு கேட்க, எதுக்குங்க எனக்கு கூச்சமாக இருக்குது வேணாம் அப்படின்னு. இல்லைங்க ப்ளீஸுங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போட்டு கெஞ்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அது எதுக்குன்னு முத்துக்கு தெரில. ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து சட்டையை வாங்கி போட்டார். முத்து கிளம்புனதுக்கப்புறம் இது பெருசாக ஃப்ரேம் போடக்கூறு, நம்ம கடை முன்னாடி வச்சு விளம்பரப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கடைக்காரர் ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் முத்துக்கு தெரில இது மூலிமா ஒரு பிரச்சனை வரப்போகுது.